ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ஒர்க்குக்கு தான் வந்திருக்கு. இந்த வண்டியில் ஆயில் சர்வீஸ் ஒர்க்கு தான் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டாடா டியாகோவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினு, ரேவட்ரான் இன்ஜின் சொல்லுவாங்க இந்த இன்ஜினை. இந்த வண்டிக்கு தான் இப்போ வந்து ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஏசி ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த டாடா டியாகோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் தான் ட்ரைன் பண்ணோம். இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுற போல்டு சைஸ் வந்து 16 போல்டு வரும். இந்த 16 போல்டு லூஸ் பண்ணி தான் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்டர் தான் ரிமூவ் பண்ணணும். இந்த டாடா டியாகோவில் ஆயில் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வரும். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு பக்கத்தில் வரும். மெட்டல் ஃபில்டர் தான் வரும் இந்த வண்டிக்கு. இந்த ஃபில்டர் தான் வந்து லூஸ் பண்ணி எடுக்கணும் இப்போது. இது லூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கப்பு ஸ்பேனர் போட்டு தான் லூஸ் பண்ணி எடுக்கணும். இந்த டாடா டியாகோவில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து இன்ஜின் மேலே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 சைஸ் ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு பழசு. ஏர் ஃபில்டர் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்குது. பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஃபிட் பண்ணணும். இந்த டாடா டியாகோவுக்கு பார்த்தீங்கன்னா புது பார்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த வண்டியோட ஏர் ஃபில்டரோட ரேட்டு பாருங்கள் 450 ரூபா வரும். ஆயில் ஃபில்டர் வந்து ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம், 179 ரூபா வரும். ஏசி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 189 ரூபா வரும். இந்த பார்ட்ஸ் தான் இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு இது 3 தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஏர் ஃபில்டர் பாக்ஸில் இந்த டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புது ஏர் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ணோம். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார வைக்கிற டைப்பு தான் வரும் இந்த வண்டிக்கு. அப்படியே உட்கார வச்சுட்டு மேலே வர டஸ்ட்டு கவர் வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து கவர் ஃபிட் பண்ணி எல்லா ஸ்க்ரூவும் வந்து டைட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருந்தோம். ஆயில் ஃபில்டரில் இந்த இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆச்சு. இதுக்கப்புறமா ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஆயில் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஆயில் ஃபில்டர் உட்கார இடத்துல இந்த ஆயில் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா புது ஆயில் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ணணும். புது ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணும்போது எப்போவுமே ஓரிங்க்கு வந்து ஆயில் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டைட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும் ஆயில் ஃபில்ட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து டைட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா மீடியம் டைட்டு தான் பண்ணோம், ஓவர் டைட் வந்து பண்ணக்கூடாது. இந்த டாடா டியாகோவில் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வரும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், பேசஞ்சர் சைடு. இந்த ஏசி ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 4 ஸ்க்ரூ வரும். இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் வந்து ஏசி ஃபில்டர் வந்து நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அந்த கவர் வந்து பிடிச்சி வலிச்சா அது மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் இருக்குது பாருங்கள். ஏசி ஃபில்டர் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கு இந்த வண்டியில். இதுதான் புது ஏசி ஃபில்ட்ரு. இந்த புது ஏசி ஃபில்டர் தான் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். புது ஏசி ஃபில்ட்ரு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த ஏசி ஃபில்டர் வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே உள்ள தள்ளாவே உட்காந்துரும். இதுக்கப்புறம் அந்த ரிமூவ் பண்ண கவர் வந்து ஃபிட் பண்ணணும். கவர் ஃபிட் பண்ணி வந்து ஸ்க்ரூ எல்லாமே போடணும். இந்த கவர் வந்து அப்படியே உட்கார வச்சுட்டு ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூவுமே போட்டாச்சு. இந்த டாடா டியாகோவில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இந்த வண்டிக்கு வந்து கூலண்ட் மட்டும் டாப்அப் பண்ண போகிறோம். இப்போது கூலண்ட் நல்லா இருக்கனால அப்படியே டாப்அப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கூலண்ட் வந்து டாப்அப் பண்ணியாச்சு. எப்போவுமே மேக்ஸிமம் லெவலில் இருந்தால் கூலண்ட் இருக்கணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பிரேக் க்ளீனிங் பண்ணோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் பேட் வந்து நல்லா இருக்குது. பேடு வந்து திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கனால வந்து டிஸ்க்கு மட்டும் தேய்ச்சிட்டு பேடு க்ளீன் பண்ணி போட்டால் போதும். கேலிபருக்கு வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணி போட போகிறோம். கேலிபர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த போல்ட்டு தான் ரிமூவ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் பேட் எல்லாமே தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸிங் அப்ளை பண்ணி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் எல்லாமே க்ளீன் பண்ணி பேடு க்ளீன் பண்ணி க்ரீஸ் அப்ளை பண்ணி போட்டாச்சு. இதுக்கப்புறமா ரியர் பிரேக் க்ளீன் பண்ணோம். இந்த டியாகோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரியர் பிரேக்கு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு தான் வரும் இந்த வண்டியில். இந்த கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு நட்டு இருக்கும். நட்டு லூஸ் பண்ணால் தான் வந்து ட்ரம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த நட்டு லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரம்மை வந்து தட்டி எடுக்கிற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நட்டு வந்து லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. ட்ரம்மு தட்டி ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே ட்ரம்மை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லைனிங் திக்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வீல் சிலிண்டரும் எந்த லீக்குமே இல்லை, நல்லா தான் இருக்குது. பிரேக் லைனிங் வந்து 2 பக்கம் வந்து எமர் ஷீட்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் பிடிச்சிட்டோம் லைனிங்கில். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரம்மை தான் வந்து ஃபிட் பண்ணணும்.
ட்ரம்மை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. சென்டராக வர லாக் நட்டும் வந்து லாக் பண்ணியாச்சு. இந்த டியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து ட்ரைன் ஆகிடுச்சு. நம்ம எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ட்ரைன் போல்டு டைட் பண்ணோம். பிரேக் கிளீனிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் தான் ஊற்ற போகிறோம் இந்த வண்டியில். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 5W30 இன்ஜின் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். 3.5 லிட்டர் வரும் இந்த வண்டி கெப்பாசிட்டி. இந்த டியாகோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாடா டியாகோ வந்து இப்போ வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு, கூலண்ட் டாப்அப் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பிரேக் க்ளீன் பண்ணியிருக்கோம். ரியர் பிரேக் வந்து க்ளீனிங் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.